இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பப்பாளி விதைலாம் எப்படி வைக்கிறது. ஏன்னா நேற்று தான் எங்கள் வீட்டில் பப்பாளி சாப்பிட்டோம். அதில் இந்த ஒரு தொட்டி வேறு காலியாக இருக்குது எங்கள் கார்டனில். சரி பப்பாளி வைக்கலாம், சாப்பிட்ருப்போமே, விதைலாம் வச்சுருக்கோம். அதனால் சரி எப்படி இதை வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டன் எப்படி இருக்குன்னு வேறு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கார்டனை பற்றி. இந்த அப்டேட் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி வைக்கிறதுன்னு. ஆங்கிலம் இந்த மாதிரி கொஞ்சம் 3-4 குழி தோண்டிக்கணும். நல்லா கொஞ்சம் ஆழமாக தோண்டிக்கணும். இந்த உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது கரண்டி அந்த மாதிரி இருந்தால் இதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி தோண்டிக்கலாம். என்கிட்ட இது இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணுறேன். பட் அது சரியாக வரல. இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக தோண்டிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் தோண்டிட்டு, ஏன்னா 4-5 விதை எதுக்கு போட சொன்னால் இப்போ வைக்க போகிறது ஒரு செடி தான். ஒரு செடி தான் வைக்க போகிறோம். ஆனால் ஏன் 3 குழி தோன்றேன்னு கேட்பீங்க. ஏன்னா சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு செடி வரலன்னா இன்னொரு செடி பேக்கப்காக இருக்கும்ல. 2 வந்தால் கூட அட்லீஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் தூரம் வளர்ந்த பிறகு. சரி இப்போ நம்ம 3 குழி இந்த மாதிரி தோண்டின பிறகு நம்ம வச்சுருக்கிற அந்த விதையை எடுக்கணும். இருங்க ஒரே நிமிஷம். இந்த மாதிரி எடுத்து 4-5 விதை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம், அப்படியே இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம் போட்டால் அதில் எது வருதோ வரட்டும். நான் இன்னொரு குழி கூட தோண்டிக்கலாம், பரவாயில்ல. நான் இடம் காலியாக தானே கிடக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக தோண்டிட்டு இன்னும் 4-5 விதை எடுத்து இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். போட்ட பிறகு சரி இன்னொன்று கூட இந்த பக்கம் கொஞ்சோண்டு வச்சுக்கலாம். சரி இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு இப்போ மண்ணை கொஞ்சம் அப்படியே மேலே மூடிக்கலாம். மண்ணை வச்சு இப்படி லேசாக மூடினாலே போதும். இப்படி லேசாக இப்படி மூடிட்ட பிறகு கொஞ்சோண்டு தண்ணி நான் ஏற்கனவே ஊற்றிருக்கேன், அதனால தான் ஊட்டலை. ஏன்னா இந்த பப்பாளியில் வந்து ஏற்கனவே அதில் ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இந்த ஜெல்லு தான் ஆக்சுவலி அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற தண்ணி. நம்ம தண்ணி ஊற்றலைன்னா கூட சும்மா மண்ணில் பட்டாலே போதும், ஒரு 2 நாள் இருந்தாலே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கனால தண்ணி ஊற்ற தேவையில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மூடிட்டு கொஞ்சம் இப்படி அமுக்கி விட்டு போட்டு அவ்வளோதான். இதோட அப்டேட் வீடியோ வேணும்னா கேளுங்க கமெண்ட்டில், நான் அப்புறமா ரெடி பண்ணி போடுறேன். சரி வாங்க, இது நம்ம தோட்டத்தை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இதில் நாங்கள் ஏற்கனவே பப்பாளி வச்சுருந்தோம், ஆனால் வச்சது முளைக்கலை. அது ஏற்கனவே சொல்லிட்டேனான்னு தெரில, பரவாயில்ல இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன். ஏற்கனவே பப்பாளி நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம், அது முளைக்கவே இல்லை. அது முளைச்சிச்சு ஆக்சுவலாக பெருசாக. பட் அப்புறமா அது தண்ணிலையா என்னன்னு தெரில, அது இது வாடிடுச்சு அப்படியே. வாங்க அந்த கதையெல்லாம் இருக்குது கேட்டுக்கிட்டு. சரி வாங்க அடுத்ததுக்கு போவோம். இப்போ நான் கார்டன் காட்டுன்னு சொன்னதில் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓமவல்லி. இது ஒரு 1.5 வருஷம் ஆச்சு வச்சு. ஆக்சுவலாக இதை வாங்கவே இல்லை. அந்த ஒரு நர்சரி கார்டனில் வந்து சும்மா நாங்கள் பார்க்கோம், வேறு செடி வாங்கியிருந்தோம். அப்போ வந்து ஒரு இலை மட்டும் சின்னதாக ஒரு இது மட்டும் உடச்சி வாங்கிட்டோம். அது ஒரு சின்னதாக தான் வாங்கி அதை லேசாக தான் இந்த தொட்டியில் தான் நட்டு வச்சோம். அது வச்சது அப்படியே பெருசாக இப்போ இது வரைக்கும் வந்துடுச்சு. அப்புறம் இதுவும் அப்படியே தான் இன்னொரு தொட்டிலையும் ஓமம் வச்சோம். ஆனால் இது கொஞ்சம் கறிடுச்சு, மேலே மட்டும் கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்குது. பட் இன்னும் நல்லா தான் இருக்குது. சரி அடுத்த செடிக்கு போவோம். இது பார்த்தீங்கன்னா ரோஜா, மஞ்சள் ரோஜா. கடையிலேயே இதை 100 ரூபாய்க்கு 200 ரூபா 100 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். வாங்கி இதுவும் நல்லா அப்படியே வருது. பூ மட்டும் ஆனால் ஏன் இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் வருது அப்படின்னு தெரில, அது என்னன்னு தெரில. இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்கேன்ல செடிக்கும். சரி வாங்க அடுத்த செடிக்கு போவோம். இப்போ இதுதான் நெல்லிக்காய். ஆக்சுவலி நெல்லிக்காய் ஒரு கடையில் வாங்கியிருந்தோம். வாங்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் இருந்துச்சு.
இவ்வளோதான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது கொஞ்சம் இதுதான் 2வது செடின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டாக வாங்கும்போது இது வந்து ஒரு 2 வருஷம் கிட்ட ஆயிருக்கும். ஆனால் இல்லை நெல்லிக்காய் என்னன்னா நெல்லிக்காவே வரமாட்டேங்குது ஆக்சுவலி, ஒன்றுமே வரல. ஆனால் வளருது நல்லா நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது, பார்க்க தெரியுது. பூச்சி மட்டும் அங்கங்கே லைட்டாக அடிக்குது. இதில் தண்ணி ஊற்றுனாலே தண்ணியே பட மாட்டேங்குது ஆக்சுவலி. இப்போ தண்ணி ஊற்றுனாலே அது அப்படியே படாமல் தாமரை இலை மாதிரி அப்படியே போயிடுது. சரி, இந்த செடி பார்த்தாச்சு. நம்ம அடுத்த செடிக்கு அப்படியே போவோம். இதுதான் ஆக்சுவலி ஜாஸ்மின் பிளான்ட். இந்த ஜாஸ்மின் வாங்கி இப்போ தான் ஒரு 2 to 8 months ஆகிருக்கும், கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. இதுவும் நல்லா பூ வருது, நல்லா தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா படர்ந்து வருது பாருங்கள். இங்கெல்லாம் பூ கூட இங்கே வருது, நாளைக்கு மலர்ந்துடும் எப்படியும். ஆனால் நிறைய பூ இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ எல்லா பூவும் எடுத்துட்டோம், 1-2 தான் இருக்குது. இந்த மாதிரி இலை இருக்குல்ல, இந்த மாதிரி இலைய வந்து இப்படி கிழிச்சா அதுலேருந்து அப்படியே புதுசாக இந்த மாதிரி வரும். புது கிளை மாதிரி இப்படி இந்த மாதிரி கிளை வருது, அந்த மாதிரி கிளை புதுசாக வரும். சரி வாங்க அடுத்த செடிக்கு போவோம். இந்த செடி பார்த்தீங்கன்னா இது என்ன செடினே எனக்கே தெரில. இது வந்து ஸ்கூலில் கிஃப்டாக தந்தாங்க, க்ரீன் டேன்னு என்னமோ சொல்லி. அது என்ன செடின்னு தெரில, நான் பாட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன செடினே தெரில, அது பாட்டு பெருசாக வளருது. சரி அதுக்கு வளரட்டும், ஒரு செடி இருக்கட்டும் அப்படின்னு நாங்களும் வச்சுருக்கோம். இதை பாருங்கள், இது களை செடி ஆக்சுவலி. இது நாங்கள் வைக்கவே இல்லை, ஆனால் இதுவும் அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருக்கு. இது என்ன செடினே தெரில, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இங்கே எந்த செடின்னு. இது எந்த செடினே தெரிலங்க, இவ்வளோ பெருசாக வந்து பூலாம் வந்துருக்கு. இது பூவா இல்லை என்னன்னு தெரில.